This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நடிகை நயன்தாரா அடுத்தடுத்த முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து படங்களில் நடித்து வருகிறார். கடந்த 2005ஆம் ஆண்டில் நடிகர் சரத்குமாருடன் இணைந்து ஐயா படத்தில் நடித்து இவர் தமிழில் என்ட்ரி கொடுத்திருந்தார். இந்நிலையில் 20 ஆண்டுகளை கடந்த இவரது சினிமா பயணம் வெற்றிகரமாகவே தொடர்ந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தன்னுடைய நீண்ட நாள் காதலர் விக்னேஷ் சிவனை பகாபலிபுரத்தை அடுத்த ஒரு பிரம்மாண்டமான திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமண கொண்டாட்டங்கள் தற்போது 2.5 ஆண்டுகளை கடந்து நெட்ஃப்ளிக்ஸில் OTTயில் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சர்ச்சைகளும் காணப்படுகின்றன. நடிகை நயன்தாரா 20 ஆண்டுகளை கடந்து திரைத்துறையில் முன்னணி நடிகையாக சாதனை படைத்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் அவர் அடுத்தடுத்து நடித்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டில் இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நயன்தாரா. வாடகை தாய் முறையில் உயர் மற்றும் உலக் என இரட்டை குழந்தைகளுக்கு இவர் தாயாகியுள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் நயன்தாரா தன்னுடைய 40வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதையொட்டி அவரது ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் OTTயில் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் 3 வினாடி காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இது குறித்து நடிகரும் நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளருமான தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதாக நயன்தாரா குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நானும் ரவுடிதான் படத்தின் இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான இயக்குனர் விக்னேஷ் சிவனும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனுஷ் வீடியோவை பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் தன்னுடைய பதிவை நீக்கியுள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி வரும் நயன்தாராவுக்கு திரையுலகத்தினர் பலரும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நயன்தாராவின் பிறந்த நாளையொட்டி செந்தில் நல்லசாமி இயக்கத்தில் நயன்தாரா நடித்துள்ள படத்தின் பிரஸ் லுக், போஸ்டர் மற்றும் டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு ராக்காயி என்று பெயரிட்டுள்ளது. படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டைட்டில் டீசரில் அழும் தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்தபடியே ஒரு பக்கத்தில் மிளகாயை அரைக்கின்றார் நயன்தாரா. இதையடுத்து அவரது வீட்டை நோக்கி ஏராளமானவர்கள் கைகளில் தீப்பந்தத்துடனும் ஆயுதங்களுடனும் வருகிறார்கள். தொடர்ந்து வெளியில் அருவாளுடன் வரும் நயன்தாரா அவர்களை ஒருவர் பின் ஒருவராக வெட்டி சாய்ப்பதாக இந்த அறிவிப்பு டீசரில் காணப்படுகிறது. தொடர்ந்து தான் அரைத்த மிளகாயை அவர்கள் மீது தூவுவதாகவும் காணப்படுகிறது. ரத்தம் தெறிக்க இந்த டீசரில் காணப்படுகிறார் நயன்தாரா. படமாக காணப்படுகிறது. விரைவில் அடுத்தடுத்து அப்டேட்டுகளை எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.